ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு வெயிட் கெயின் ஃபுட். அதுவும் குழந்தைங்களுக்கு, இது குறிப்பாக குழந்தைங்க 1லேருந்து 2 3 வயசு குழந்தைங்க வரையும் இது தாராளமாக கொடுக்கலாம். இது கொடுத்து நீங்கள் ஒரு 1 வீக்லேயே குழந்தை நல்லா கொழு நல்லா குண்டாயிருவான். ஸோ இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி தான். இதில் நான் எதுவுமே, அதாவது தேவையில்லை எதுவுமே நான் சேர்க்கவே கிடையாது. வெறும் 2 பொருளில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், உண்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 கப் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும் நம்மளுக்கு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் 1 ஸ்பூனும் ராகி மாவு 1 ஸ்பூனு. அப்புறம் பால் ஒரு 50 ml, ஒரு டம்ளரை ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் போதும். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். இது குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு முதல்ல நல்லா தூக்கம் வரும். குழந்தைங்க நல்லா தூங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. நம்ம எப்போவுமே செர்லாக், நெஸ்டம் இந்த மாதிரி கொடுக்குறத விட கொஞ்சம் அது எங்கேயா வெளியே போனால் நம்ம அந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறச்ச இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஈவினிங் டைம்லேயோ, மார்னிங் ஒரு 10 o'clock மேலேயோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவாங்க. ஜஸ்ட் 1 hour தாராளமாக தூங்குவாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால இன்னும் நல்லா வேகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பவுல் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால நான் வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அங்கங்கே எல்லாமே அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும். தனித்தனியாக பிரித்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது செய்கிறது குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் போதும் நம்மளுக்கு. இதில் கொஞ்சமாக நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆரம்பத்திலே கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இது நார்மலாக நம்மளுக்கு ப்ரௌன் சுகர் பவுடராகவே கிடைக்கிது. இல்லை வெல்லம் கூட இருக்குது. வெல்லம் நீங்கள் பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இது நல்லா கொதித்து ஆறின பிறகு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் ஆற நல்லா இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கே எப்படி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது என்னோடய பையனுக்கு கொடுத்தேன். ஸோ அவன் நல்லா சாப்பிட்டான். என்றைக்கும் அதிகமாக சாப்பிட மாட்டான். பட் இது நல்லாவே சாப்பிட்டான். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ஒரு 1 வீக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க நல்லா வெயிட் போடுறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.